சனிக்கிழமை அவலூர்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம், நண்பர் ஒருத்தர் விவசாய பொருட்கள், அதாவது நம்முடைய பாரம்பரிய நெல் மற்றும் விதைகள்லாம் வந்து கிடைக்கிற இடம் எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க, விவசாயிங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. நமக்கு தான் அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. காலை அது கையா வீங்கிருக்கு, ஆடத்து குப்பையில போடுங்க, அதுக்கு வீங்கும் இறங்கும், நோய் கருமா, அது அப்படித்தான். அது காலத்தால் வரும், காலத்தால் சரியாகும். இதுக்காக ஒரு வெயிட்டேஜ் கொடுக்க முடியும். இருக்கிறவர்களும் வேலை செய்திருக்கணும், உள்ளதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு இன்னி இருக்கிறது, இன்னைக்கு நான் வாழ்றது உண்மை இல்லை. நோய் யாருக்கு வரல? ரமண மகரிஷி உலகத்துக்கு நன்மையை தான் சொன்னாரு, நன்மையை தான் செய்தாரு. முடிஞ்ச அளவு தவத்திலே மொழிகளை கையை வெட்டி எடுக்கணும். அது என்ன ஆச்சு தெரியாது, நம்ம அது கதை பார்த்து தெரிஞ்சுங்க. சிலருக்கு மர்ம உணவு கேன்சர் வந்து செத்துருக்காங்க, சிலர் தவிர்க்க முடியாத தொண்டை புற்றுநோய், இல்லை கதாதரன், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ராஜயோகி விவேகானந்தர் வீசிங்கள, இப்படி இதெல்லாம் கர்ம வினை சம்பந்தமானது. தவசின நோய் வரக்கூடாது. சௌந்தர்ய பார்வதி, குரு சௌந்தர்ய பார்வதி, அந்த குருவுடைய இயக்கம் அழகு கலையை முன்னிறுத்துவது, தேகத்தை காப்பது என்ற இடத்துல தேக ஆரோக்கியம் தான் மூலம் அப்படின்ற இடத்துல உருவாக்கப்பட்டது. நேற்று கூட பேசிட்டு இருந்தோம். விவசாயத்துக்கு யாரோ ஒரு ஜப்பானியர் ஒருத்தர் தான் கர்த்தாவா. அந்த ஆண்டு காலமா, பல ஆயிரக்கணக்கான வருஷமா அரிசியும் பருப்பையும் நம்ம தான் சாப்பிட்டு, இந்த விவசாயிக்கு பேசுற பேச்சானே தெரியல, கஷ்டமா இருந்தது. அவர் தான் வந்து 100 ஏக்கராவது பண்ணி அதை பண்ணி, நான் சொல்றது நீ செய்து கொடு, எவன்டா விதை வாங்குறது? என் வீட்டுல என் தாத்தா ஆயி அப்பெல்லாம் செய்து கொடுத்த விஷயத்த நாங்க உனக்கு கத்து கொடுத்துட்டு உங்ககிட்ட வேலை செய்யணுமா? வெள்ளையும் புத்தியுடைய விபரீதம் புரியுதா? நம்ம அதை புரிஞ்சுக்கின்னு அவர் கொடுக்கணும். அவர் தான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அவர் தான் விவசாயத்தை கண்டுபிடிச்சாரு போல. கஷ்டமா இருந்தது. சரி, விட்டுடுவோம். அதை பற்றி நம்ம பேச வேண்டிய, சொல்ல வேண்டிய வேலை இது. நம்முடைய பூர்வீகமான காய்கறி வகையில் போகும்போது இப்போ நம்ம வாசியெல்லாம் பண்றோம். அசைவ உணவுகள் அளிக்காத ஒரு சத்தை சைவ உணவுகள் கொடுக்குது. அதுக்கு நான் அசைவ உணவு தவிர்க்கப்படவில்லை. முல்லை இன மக்கள் காடுல வசிச்சவன் அது செய்தான், அது அவனுக்கு அவசியம். நீர் மற்றும் நிலவாழ் இயக்கங்கள்ல நீர்வாழ்வின இயக்கத்தை பயன்படுத்தலாம். நெய்தல் இனத்துக்காரர், அது அவனுக்கு அவசியம். காய்கறிகளை மருந்து நிலத்தவன் பயிரிட்டான், இது இவனுக்கு அவசியம். மற்ற குறிஞ்சியும் பாலையும் நம்ம ஊர்ல இல்லைன்றதுனால அதை நம்ம கவலைப்பட தேவையில்லை. பாலைவனம் அப்படின்ற இடத்துல இருந்து உள்ள வந்தவங்க வந்து ஒரு மார்க்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்த நெய்தல், மருதம், முல்லை எல்லாம் அங்க போய் உட்கார்ந்து தன்னை சகோதரர்களை அறிவிச்சுக்கிறாங்க. பிறப்பால் நீ ஒன்று மருத நிலத்தவனாகவோ முல்லை நிலத்தவனாகவோ பாலை குறிஞ்சி நெய்தல் நிலத்தவனாக தான் இருக்கணும். மலை காடுகள்ல மலைப்பகுதிகளில் வசிச்சவனுக்கு குறிஞ்சி நிலத்தவன் பேரு. அவன் ஒரு தெய்வத்தை கற்பிக்கிறான். தெய்வமாதுன்னா ஒரு ஞானி, அவருடைய வழியை ஃபாலோ பண்ணன்றான். இங்கேயும் மருதம், முல்லை, நெய்தல் 3 பகுதியில் வசிச்ச மக்கள் உழுந்து அங்க போய் தன்னை நிறுத்திக்கிறாங்க. மலையில சாராயம் குடிக்காத வாழறது கஷ்டம், இங்க சாராயம் குடிச்சா வாழறது கஷ்டம். நம்முடைய மண்ணுக்கு சாராயம் உதவாது, அங்க சாராயம் இல்லைதான் செத்து போயிடுவான் குளிர்ல. அவனுக்கு அது பொருத்தமா இருந்தது, அவன் செய்துட்டு போட்டோம். ஆனா நாம் என்ன பண்ணாலும், நான் ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் மார்க்கத்தை சேர்ந்தது. இந்த மருதம், நெய்தல், முல்லை 3 இன மக்கள் தான் நம்ம. நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் குறிஞ்சி நிலத்தை சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை பாலை நிலத்தை சார்ந்ததாக இருக்கலாம். ஆனால் நான் அடிப்படையில் இந்த 3
மருத நிலத்தை சார்ந்தவனாகவோ, முல்லை நிலத்தை சார்ந்தவனாகவோ, நெய்தல் நிலத்தை சார்ந்தவனாகவோ தான் வாழறேன்றது தான் சத்தியம். ஒரு மார்க்கம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதில் சேர்றேன். என்னுடைய தனிப்பட்ட விஷயம். என் பேர் என்ன ஸ்ரீனிவாசன். சமீப காலத்தில் ஒருத்தர் உலகி போட்டாங்க, அவரை சந்திக்க வேண்டியிருந்தது. போயிருந்தேன். கொஞ்சம் கிறுக்கு புத்தி, நம்மளுக்கு கிண்டல் ஜாஸ்தி. உங்கள் பேர் நான் சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். நான் அவர் என் பேர் கேட்கிட்ட பேரையும் கேட்கல, அவர்கிட்ட நான் சொல்லவும் இல்லை. பேர் நான் சொன்னீங்க அப்படின்னு. பேர் தெரிஞ்சு நிறைய கேட்டு தாடி வச்சு வந்து இஸ்லாமியர் நினைச்சிட்டாரு. சீனி முகமதுன்னு முடிஞ்சு போச்சா? சீனி முகமதுன்னு. சீனி முகமது இதை வச்சுங்க, இது ராகவேந்திரர் பிரசாதம். ராகவேந்திரர் பிரசாதம் எங்களை ஒரு விபூதி போட்டில் ஊத்தாரு. ராகவேந்திரர் எப்போ விபூதி பிரசாதமாக ஊத்தாரு எனக்கு தெரியல. அங்கே போனால் நாமம் போட்டுனது. அதுலேயும் சிவப்பு தோலம், கருப்பு தோலம், கழுத்து மேலே கவுரு இருந்தாக ஒரு பகுதி, இல்லைன்னா ஒரு பகுதி. ராகவேந்திரர் அப்படிதான் அவங்க சோறு போட கற்று கொடுத்தாரா? சிரிச்சினே வெளியே வந்தேன். பக்தோற்சவம், தூய்மையான மனிதர், நாமம் போடுறவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சுவாமி இங்கே வந்தால் நான் உள்ளே சாப்பிட வருவேன், எனக்கு இது தேவையில்லை, அவர் கூட போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். உண்மையிலேயே அப்படியே மனிதர்கள் இருக்காங்க. ஒரே வார்த்தை சொன்ன, சுவாமி உனக்குன்னு ஒரு கௌரவம் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கோ. ஏன்னு சாமி, உங்களுக்கு இல்லாத எனக்கு தேவையில்லை சாமி, இந்த மாடத்தில் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஹோட்டலில் டிஃபன் பண்ணிட்டு வந்தோம். நான், சந்தோஷ்னு ஒருத்தர், சத்யான்னு ஒருத்தர், கிருஷ்ணான்னு ஒருத்தர், பக்தவச்சலம் 5 பேரும், நேதாஜி 6 பேரும் வெளியே வந்துட்டோம். அப்படியே இருக்காங்க மனுஷங்க. இனப்பாகுபாடை கடந்து இன்னைக்கு நௌரா, கருப்பரி, பர்மா நௌரா, இதெல்லாம் கருப்பாக தான் இருக்கும். அரிசி, வெள்ளை அரிசி கையில் எடுக்கிறோம், உள்ளே போட்டு கருப்பு அரிசி கையில் கொடுக்குறோம். உன் மனசில் குற்றம் இருந்ததும் அதனால அரிசி கருப்பாகும், வெள்ளை அரிசி போடுறா கருப்பாகும். கதையாட ஓட்டுறீங்க, உங்கள் கதையை நாங்கள் கேட்டு பூ சுற்றி சுற்றுறோம் காதில். ஞானமாக போதிக்கிறீங்க, நீங்களாம் ஞானிங்க. சொன்னவர் என்ன சொல்ல வந்தார் நமக்கு தெரியாது. இனப்பாகுபாடை தவிருங்கள், மனிதனை மனிதனாய் நேசியுங்கள்னாரு ராகவேந்திரர். இவருக்கு அதனால வந்து இங்க வித்தியாசம் காமிக்கிற ஒரு சின்ன பிளாக் மேஜிக் பண்றாரு. அது கூட உனக்கு புரியல. கருப்பரிசி கொடுக்கணும், கருப்பரிசி வெள்ளையாகாது, வெள்ளை அரிசி கருப்பாகாது. அது நீ சுபாவம், அது என்னுடைய சுபாவம். அப்படி அள்ள வேண்டியது வெள்ளை அரிசியை, முன்பக்கத்தில் கருப்பரிசி கொடுக்கும். விபதி வரைக்கும் உசு உசு உசுன்னு சுற்றிட்டு கையை ஜட்டி உள்ள விட்டுட்டு தங்கத்தை கொடுக்குறான். மகாலட்சுமி டாலரில் கீழே நான் ஃபேக்ட்ரியோட வச்சுக்கிறீங்க, மகாலட்சுமி செல்ல செஞ்சுக்கிற ஃபேக்ட்ரி. எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ, தங்கம் வச்சு கொடுக்குற ஃபேக்ட்ரி, தங்கம். அது அழியாத பொருள், தங்கம்னு பேரு. அதுக்கு தங்கமாயிட்டாங்க, தங்கும், அது அழியாதுன்னு அர்த்தம். செல்வோம், போயினே இருப்போம் அப்படின்றது செல்வம்னு பேரு. செல்வோம், நான் போயிடுவேன், நிற்க மாட்டேன். எவங்கிட்ட நீ உங்ககிட்ட இருப்பேன், நான் உங்க பிள்ளை கிட்ட போவேன், தாத்தா கிட்ட போவேன், ஆயா கிட்ட பக்கத்து வீட்டு போயினே இருப்பேன். அதுக்கு செல்வோம்னு பேர், செல்வம்னு வச்சான். இது தங்கும், அழியாது. இந்த காலத்துலையும் தங்கும்னு பேர், தங்கும்ன்ற தங்கமாக்கிட்டான். ஒரு கையை விட்டாராம், ஏற்றாராம், வச்சுக்கோ அப்படின்னாராம். சாமி பயமா இருக்கு சாமி, எனக்கு தங்கம் வேணா சாமி அப்படின்னாராம் இவரு. அதில் மகாலட்சுமி குருவும் போச்சுருக்கான் தங்கத்தில். மகாலட்சுமி அப்படிதான் தெரியா? பார்த்தியா என்ன மகாலட்சுமி என்னன்னு தெரியுமா? நீங்களும் உங்கள் ஞானமும் இதுக்கு ஒரு பக்தி, இது ஒரு கூட்டம். இப்பவும் சொல்றேன், தூய்மையான பக்தி என்பது வேறு. பக்தி இல்லாத தெளிவும், தெளிவில்லாத பக்தியும் என்றென்றென்றும் பயனற்றவைகளே. அந்த வகையில் பக்தியையும் ஞானத்தையும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலன்னா நம்ம தோற்று போயிடுவோம். பிளாக் மேஜிக் பண்ணுறது வேற. அந்த இடத்துல ராகவேந்திரர் கொடுக்குறார் 2 கருப்பரிசியை. உன்னுடைய மனநிலை கருப்பாக இருக்கிறது போல இன்னைக்கு வெள்ளையா மாற்றிக்கோன்றாரு. வாங்கினவர் தூய்மை ஆகிட்டாராம். உடனே வெள்ளையா வீட்டு தனியாக கருப்பாக இருந்த அரிசி இன்னைக்கு இருக்க ட்ரெடிஷனல் ரைஸ் அன்றைக்கே இருந்திருக்குது. இதை யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, விவசாயிகள் போனோம், பேசிட்டு இருந்தோம்.
அந்த இடத்துல 40 வகையான கத்திரி வகைகள் இருக்கு. அது ஒரு 4-5 வகையை பேசுவோம். ஒன்றுன்னா நம்ம வந்து ஒட்டு மொத்தம் ரொம்ப வேண்டாம். நாட்டு வெரைட்டியில் முள் கத்திரிக்காய் அப்படின்னு ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். பாவாடை இருக்கும், மானமுள்ள கத்திரிக்காய். கத்திரிக்காயில் கத்திரியில் அக்கா இது பாவாடை மேலே, அந்த பாவாடை மேலே முள் இருக்கும், குத்தம். நல்லா சைஸாக வளரும், குண்டு குண்டாக வளரக்கூடியது. அது தன்மை. நீட்டாக வளருது வேறு வெரைட்டி, குண்டு குண்டாக ஒன்றியாக வளரும். அந்த கத்திரிக்காவை பாவாடைக்கு மேலே இருக்க காம்பை கட் பண்ணிவிட்டு 4 பாகமாக கீறி எடுத்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகாய், உப்பு, புளி, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிரைண்டரில் அரைச்சிட வேண்டியது. அரைச்சி டப்பாவில் எடுத்து வச்சுக்க வேண்டியது. கீரின கத்திரிக்காயை இந்த பவுடர் அள்ளி உள்ளே வச்சு அவிட வேண்டியது. இது எண்ணெய் கத்திரிக்காய்னே ஒரு பேர் உண்டு. எடுத்து அப்படியே வச்சுட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். இந்த உப்பும் புளிப்பும் என்ன பண்ணால் சும்மா இருக்காது, மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனோடனே கத்திரிக்காயில் ஊறும். அதை கடாயில் எண்ணெய் ஊற்றி போட்டு இந்த பொடி சொன்ன பாருங்க. இப்போ கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா, மிளகாய், காஞ்ச மிளகாய் நீட்டாக குண்டா போடுங்க. ஏதோ ஒன்று போடுங்க. பூச்சாலைக்கான்னு ஒன்று இருக்குது, குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்கும். ஊசி மிளகான்னு ஒன்று இருக்குது, பெருமிளகான்னு ஒன்று இருக்குது, கொடை மிளகான்னு ஒன்று இருக்குது, குண்டு குண்டா காப்சிகான், பஜ்ஜி மிளகான்னு இருக்குது. இப்படி கேட்டுன்னு இருக்காது. மிளகாய் காரத்துக்கு பயன்படுத்துறது. நம்ம அறிவாளின்னு நினச்சி எதிராளிக்கிட்டு நம்ம கேட்டு நம்ம முட்டாளாக நம்ம திருப்பி காமிக்கிறோம். நீங்கள் புரிஞ்சுங்க. காரத்துக்காக சேர்க்கறதுக்காக சொல்கிறேன். இந்த மிளகாய், பெருங்காயம், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு மேலே ஒரு தூவிட்டு அவர் பரட்டு பெட்டி கவுத்தர வேண்டியது. நல்லா பாயில் ஆகும். அந்த கத்திரிக்காயுடைய சுவை சொல்லி மாளாது. இன்னைக்கு இன்னமும் நேற்று வாங்கினது கொடுத்தாங்க, ஒரு கத்திரிக்காய் கொடுத்துட்டு போனார். இந்த கத்திரிக்காயை சமையல் பண்ணுற விஷயத்தை பாருங்க. இந்த பாருங்க, இதுதான் அந்த கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயை பாருங்க எப்படி கீறி இருக்காங்க பாருங்க. 4 பாகமாக. இது வந்து பாவாடை இருக்க ஏரியா. 4 கோடு போட்டு அந்த பவுட்ரு உள்ளே போட்டு எடுத்து வச்சு இது பண்ணி வேக வைக்கும்போது, அவிக்கும்போது இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து முள் கத்திரிக்காய்ன்னு பேர். இந்த சைஸில் எடுத்துக்கணும் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் பாருங்கள், அது பாருங்கள் வெடி போட்டிருக்கோம். இதில் பவுட்ரு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இவருடைய தன்மைகள் அப்படின்ற இடத்த இது நாட்டு வெரைட்டி கத்திரிக்காய். வத்தலா போட்டு காரக்குழம்பு வச்சு சாப்பிடலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். மிக 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 அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுல இவர் ஒரு மகா மேதை. இந்த கத்திரிக்காய் ஆயில் பாருங்க, அற்புதமான சுவை. எண்ணெயில் வதக்குனதுனால அந்த எண்ணெயுடைய சுவை அப்படியே எடுத்துருக்கீங்க. எடுத்து வாங்கி போடுங்க. அவரும் வாயில போட்டு சாப்பிட்டு சொல்லிட்டார். 2 காய் இருக்குது. ஒரு இந்த சுவையை நாம் மறந்தது ஏன்? இன்னும் கொஞ்சம் நாள்ல எவனோ ஒரு வெடக்காரருக்கு போடுவான். முன்கத்திரிக்காய் வறுத்து தெரியுமா நம்ம வைப்போம். அப்பதான் கடைகளில் எல்லாம் விவசாயம் பண்ண ஆரம்பிப்போம். நம்முடைய பழமை என்னமோ மறந்துட்டா வெள்ளக்காரனா எடுத்து கொடுக்கணும். பேட்டன் ரைட்ஸ் வாங்குவான், கையை கட்டி வெடிக்க போவேன். என் வீட்டில் வெளியே ஊங்கிட்ட ஊற்றி ஒன்று நான் வட்டி கட்டிங்க தேவையா? கத்திரிக்காய் ஒரு அற்புதமான வரம். அரிப்பு வருமே வட்டம். இந்த கத்திரிக்காய் அரிப்பு வராது. அப்படி வர மாதிரி இருக்கவங்க இந்த பொருள் சேர்த்தா சுத்தமாக அரிப்பு வரும். நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கும். இப்போ கூட ஏதோ ஒரு நோய்க்கு இதெல்லாம் மருந்தாக கொடுக்குறாங்க. லேகிய மக்களை இருந்து கேள்விப்பட்டேன். ஒரு அற்புதம் வரும். இதெல்லாம் நாட்டு வெரைட்டியை பயன்படுத்துங்க. வரிப்புடல், பீர்க்கன், நிறைய வெரைட்டி இருக்கு. 10 வருஷம் காய்க்கிற அவரை இருக்கு. பட்டர் பீன் சொல்லக்கூடிய 3 அடி 4 அடி நீள வளரக்கூடிய அவரைக்காய் இருக்கு. சிறகவரைன்னு பேரு. யானை கொம்பு, அதாவது யானை தந்தம்ன்ற வெண்டைக்காய் இருக்கு. மாட்டு கொம்புன்னு வெண்டைக்காய் இருக்கு.
ஒன்றா எடுத்து காட்டுறோம். இப்போ முழு கத்திரிக்காயிலே பலன் பார்த்தோம். எல்லா காயும் அப்படி தான். முழு கத்திரிக்காயில் இந்த மாதிரி சாப்பிட முடியும். வெள்ளை கத்திரிக்காய், நீளம், வரி கத்திரி, பச்சை வரி, தொப்பி கத்திரிக்காய், மஞ்சள் கத்திரிக்காய், நிறைய வெரைட்டி இருக்குது. நாட்டு வெரைட்டி. இந்த நாட்டு வெரைட்டியை விதைகளாக விற்கிறாங்க. இந்த மாதிரி விவசாயிங்க உடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா சப்போர்ட் பண்ணுவோம். நம்முடைய நலனுக்காக அவங்க விவசாயத்தை காலில் மண்ணில் போட்டு வராங்க. இது கூட பேசிட்டு இருந்தோம். ஒரு விவசாயிக்கு எது முக்கியம்னா காலும் மண்ணும் தான். உரவாடும் போது தான் அவனுக்கு அந்த மண்ணுடைய தன்மை புரியும். ஏறி டிராக்டரை வந்து பெடல் வச்சா எங்கேருந்து புரியும்? மண்ணுக்கும் காலுக்குமான உரம் தான் விவசாயிக்கு. தாய்க்கும் மகனுக்குமான உறவு, தொப்புள் கொடி உறவு, மண்ணுடைய உறவு. அந்த உறவை இதோட விவசாயிட்டு பேசுகிறேன். ஐயா நீங்கள் சொன்ன சரி. நான் உறவை பேணும்போது நம்முடைய நம்முடைய உறுதித்தன்மை பயன்படுத்த வேண்டிய விஷயம் எல்லாம் புரியும். நன்றி, வணக்கம்.